ஒருத்தர் சிவபக்தினால வீசப்பட்ட சாதாரண மூங்கில் கோலும் மழுவா மாறுது. சண்டேஸ்வர நாயனார். சண்டேஸ்வர நாயனார் சோழ நாட்டுல செய்நல்லூர்ல எச்சத்தன் பவித்ர என்ற தம்பதிக்கு மகனா பிறப்பாரு. 5 வயசுல இருந்தே வேதங்களை கத்துக்கிறாரு. அதன் விளைவா சிவன் மீது தீராத அன்பு வளர ஆரம்பிக்கும். வேதம் ஓதும் பயிற்சியில ஆசிரியர் சொல்றதுக்கு முன்னாடியே அதன் பொருள் இவருக்கு விளங்க ஆரம்பிக்கும். அமைதியும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற இயல்புகள் தானாகவே வெளிப்படும். ஒரு நாள் தன் நண்பர்களோட நடந்து போயிட்டு இருப்பாரு. அங்க பசுங்கண்ணு ஈன்ற ஒரு பசுமாடு மேய்ப்பவரை முட்டிடும். கோவத்துல பசுவை பெரம்பால அடிச்சிருவாரு. இதை பார்த்த சண்டீஸ்வர நாயனார் பொறுக்க முடியாம மாடு மேய்ப்பவரை கண்டிப்பாரு. கருணை இல்லாம பசுவை அடிக்கிறியேன்னு சொல்லி, இனிமே நானே மாடுகளை மேய்ச்சி அதன் உரிமையாளர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு பசுக்களை மேய்க்கும் வேலையை எடுத்துப்பாரு. அதே மாதிரி தினமும் பசுக்களை மேய வைத்து தண்ணீர் காட்டி மாடுகளோட சொந்தக்காரர்கிட்ட சேர்ப்பாரு. பசுக்கள் முன்பை விட அதிக அளவிலான பால் கொடுக்க ஆரம்பிச்சது. அதன் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சண்டேஸ்வர நாயனார் பசுக்களை குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிட்டாரு. பசுக்களுக்கும் சண்டேஸ்வர நாயனார் அன்புல உருகி அதை வெளிப்படுத்துற விதமா நாயனார் கிட்ட வந்து பாலை தானாகவே சுரக்க செய்யும். பசுவின் பாலை பார்த்ததும் சண்டேஸ்வர நாயனாருக்கு சிவபூஜை செய்ய ஆசை ஏற்படும். வெண் மணலால லிங்கம் ஒண்ண எழுப்புவாரு. மலர்களை சேகரிச்சு பசுவின் பாலால அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வந்தாரு. தொடர்ச்சியா தினமுமே நடக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த ஒருத்தர் அந்தணர்கள் கிட்ட சொல்லிடுவாரு. ஊர் சபை கூடி எச்சத்தனிடம் நடவடிக்கை எடுக்க சொல்லி முறையிடுவாங்க. கோபம் அடைஞ்ச அவரோட தந்தை சண்டேஸ்வர நாயனாரை பின்தொடர்வாரு. நாயனார் எப்பவும் போல மாடுகளை ஓட்டிட்டு மேய்க்க புறப்படுவாரு. அன்னைக்கும் பெரும் அன்போடு சிவபூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வாரு. தன்னையே மறந்து இந்த உலக உணர்வுகளே இல்லாம பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டுக்கிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் பார்த்து கோபம் அடைஞ்ச எச்சத்தன் பால் குடத்தை காலால தட்டி விட்டு மணலிங்கத்தையும் காலால உதைப்பாரு. தன்னையே மறந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்த நாயனாருக்கு ஒண்ணுமே புரியாது. சிவபூஜைக்கு இடையூறு செய்ததுனால கோவத்துல பக்கத்துல இருந்த மூங்கில் கோலை எடுத்து எறிவாரு. சாதாரண மூங்கில் கோல் மழுவா மாறும். அதை எச்சத்தனின் காலை வெட்டிடும். சிவபெருமான் தோன்றி, நாம் பொட்டு ஈன்ற தந்தை என்றும் பாராது மழு எறிந்தாய். நாமே அடுத்த தந்தை. நாம் முன்பணமும் முடுப்பணமும் உனக்கே உரியது. உமக்கு சண்டேசன் என்ன பாதம் தந்தோன்னு அருள் புரிவாரு. அவர் தந்தையின் காயம் மாயமா மறைஞ்சு போகும். அதோடு சண்டேஸ்வர நாயனார் சிவகணங்களை நிர்வாகம் செய்யும் பதவியை பெறுவாரு. 63 நாயன்மார்கள்ல ஒருவனான பாக்கியத்தையும் அடைவாரு.